என் மனைவி சொன்னாங்க, ஏங்க நீங்க விஜயகாந்த் கேட்கல அப்படின்னு. இல்ல அவர் கேட்டா பண்ணிடுவாரு, ஆனா எனக்கு என்னமோ டெலிகேட்டா இருக்குது, இத்தனை படம் பண்ணிவிட்டு எப்படி போய் கேட்கறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன். இல்லை நீங்க ஃபோன் பண்ணுங்க, அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னா. நான் ஃபோன் பண்றேன். எப்பவுமே இப்போ நான் பேசுறேன்னா உடனே அவர் எல்லா டைரக்டர்ஸையும் ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவார். எல்லாத்துட்டையும் பெரிய பெரிய டைரக்டர் சின்ன டைரக்டர்லாம் கிடையாது. நான் ஃபோன் பண்ணி விஜய் வீட்டில் இருக்காமா அப்படின்னு. ஆமாம் சார், இன்னைக்கு ஷூட்டிங் இல்லை சார், மத்தியானம் தான் சார் 2 மணிக்கு. நான் ஒரு 5 நிமிஷத்தில் வரட்டுமா அப்படின்னு கேட்டேன். என்ன சார் விஷயம்? இல்லை ஒரு சின்ன உதவி, அதுக்காக நான் வர்றேன் அப்படின்னு சொன்னேன். வர்றேன்னு சொல்லிட்டு குளிக்க போயிட்டேன். குளிச்சுட்டு நான் வெளியே வர்றேன், என் பெட்ரூம்ல உட்கார்ந்து இருக்காரு. என்ன விஜய் அப்படின்னு. நீங்க எதுக்கு சார் வரணும்? நீங்க பேசும்போது ஒரு உதவின்னு கேட்ட மாதிரி எனக்கு காதல் விழுந்துச்சு. உதவி கேட்டு நீங்க என் வீட்டுக்கு வரக்கூடாது சார். இதான் மனிதம்ன்றது, ஹியூமனிட்டி. என்ன சார் பண்ணணும், என்ன வேணும் கேட்டார். நான் அப்படி என் விஷயத்தை சொன்னேன். தெரியுமில்ல விஜய், அந்த போன படம் அப்படி எடுத்தேன், இப்படி ஆயிடுச்சு. எனக்கு படத்தை பற்றிலாம் எனக்கு பெருசாக இல்லை. விஜய் என்னுடைய அவனை எப்படியாவது கொண்டாடணும், அவரை நான் எப்படியாவது கொண்டாடணும். அதுக்கு இப்படி ஒரு ஐடியா இருக்குது எனக்கு. நான் ஒரு சின்னதாக ஒரு லைன் மைண்டில் வச்சேன். அது உங்களோட விஜய் நடித்தான், உங்களுக்கு தம்பி, அதுவும் விஜயகாந்துடைய தம்பி அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் அவர் நடிச்சாருன்னா. ஏன்னா அப்போ விஜயகாந்த் பட்டி தொட்டிலாம் உள்ளுக்குள்ள போயிருக்க அந்த காலகட்டங்கள். இப்ப நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இப்ப நீங்க நடிச்சு எப்போ பிளான் பண்றீங்க அப்படின்னு நான் சொல்லி முடிக்கல. எப்போ பிளான் பண்றீங்க சார்?